வியூவர்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்க்ரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டை தலை. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் திருமுருகன்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு, சாம் சிஎஸ் மியூசிக் பண்ணியிருக்காரு, அருண் விஜய் அப்புறம் ஜான் இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ரெட்டத்தலை எப்படி இருக்கும், ரொம்ப நாள் கழிச்சு வெயிட் பண்ணி வருது. இந்த படம் வந்து ஒர்த்தாலே ரொம்ப ஜென்யூனாக ரிவ்யூ பண்ண போகிறோம். ரெட்டத்தலை இந்த படம் பார்த்தீங்கன்னா அருண் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து டியூல் ரோல் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஆள் காட்டுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு கிரிமினல்ஸ் மாதிரி தான் காட்டுறாங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டாக மீட் பண்ணி ரெண்டு பேரும் வந்து ஆக்சிடெண்ட்டாக மீட் பண்ணுறாங்க. அது ஒரு ஆக்சிடென்ட்லேயே வந்து மீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. மீட் பண்ணி அதில் ஒருத்தர் சாவுறாரு, ஒருத்தர் மட்டும் உயிரோடு இருக்கிற மாதிரி இருந்து அவரோட சைல்டுஹுட்டில் லவ்வரோட போய் சேர்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த ஒருத்தர் செத்து போகிற அருண் விஜய் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய டான் மாதிரி கோவாவில் காட்டுறாங்க. அவருக்கு ஒரு கதை இருக்குது. அந்த அவரை தேடி வந்து ஒரு வில்லன் குரூப் வந்து கோவாலேருந்து வருவாங்க. இந்த அருண் விஜயா இல்லை அந்த அருண் விஜயா யாருன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி இவரை பிடிக்க வருவாங்க. இவரை பிடிக்க வரும்போது இவரையும் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் டான் மாதிரி காட்டுறாங்க. மொத்தத்தில் இந்த படத்தில் வந்து ரெண்டு அருண் விஜயும் வந்து இன்டர்நேஷனல் டானா இல்லை படத்தோட டேரக்டர் வந்து பெரிய இன்டர்நேஷனல் டானான்னு தெரியல. எதுக்கு இந்த படத்தை வந்து எடுத்தாங்க, ஏதோ பாண்டிச்சேரியிலேயும் கோவாலேயும் லொக்கேஷன் எடுத்திருக்காங்க. மொத்த டைரக்ஷன் டீம் போய் பாண்டிச்சேரியில் சரக்கு அடிக்கிறதுக்காக லொக்கேஷன் சூஸ் பண்ணாங்க, இல்லை கோவாவில் சரக்கு அடி லொக்கேஷன் சூஸ் பண்ணாங்க தெரியல. மொத்தத்தில் இந்த படத்தை வந்து எதுக்கு எடுத்தாங்கன்றது தெரியல. சுத்தமாக படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கே கிடையாது. இந்த படத்தில் வந்து ஒரு இது கூட லாஜிக் ஸ்டார்டிங்லேருந்து வந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஜிக் இல்லாமல் போய் கண்ணை மூடிட்டு போய் படம் பார்க்கணும். இந்த படத்தை பார்க்குறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன தைரியத்தோடு தான் போகணும். இன்னும் ஒரு கோட்ராஸ்ட்டு போய் படம் பார்க்கணும், இல்லை ஒரு ஹாஃப் பிரியாணி சாப்பிட்டு போகணும். அந்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்து வச்சுருப்பாங்க. ஏதோ இன்டர்நேஷ்னல் ஹாலிவுட் லெவலில் எடுக்கிறன்ற பேரில் ஏதோ படத்தை வந்து பட்ஜெட் இல்லாமல் பாதியில் ஒரு முடித்த மாதிரி வந்து இந்த படத்தை வந்து முடிச்சிருக்கிறாங்க. முதல்ல இதை வந்து போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏமாற்றம் தான் வரும். இந்த படம் வந்து ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். பாவம் அருண் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஃப்ளாப் தான், நல்ல ஆக்டரு. பட் ஆனால் இந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய அடி தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே முடியல, எதுக்கு இந்த கிளைமேக்ஸ் வச்சாங்க அப்படின்ற மாதிரி தான் காட்டும். படத்தை ஏதோ எடுக்கணுன்ற மாதிரி எடுத்து ஆடியன்ஸுக்கு வர வச்சு கல் தருத்த மாதிரி தான் இருந்தது. இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.5 out of 5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.